இப்போ என்னோடய ஊருக்கு வந்தாச்சு. வந்துட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. நிறைய டைம் வீடியோ எடுக்க முடியல, எடுக்க மறந்து போயிட்டேன். விட்டாக தான் வீடியோ எடுத்தேன். சரி, மறுநாள் அன்றைக்கி நைட்டு வந்து கடையில் பரோட்டா வாங்கி சாப்பிட்டாச்சு. இது மறுநாள் காலையில் எல்லாம் காரில் வந்துட்டு அங்கேயே ஏரல்லையே டிஃபன் சாப்பிட்டோம். ஏரல்ன்றது திருச்செந்தூர் கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு வீட்டில் சமைச்சிடலான்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து மீன் மார்க்கெட் போகலான்னு சொன்னாங்க. அதனால் நான், அத்தை, அம்மா 3 பேரும் மீன் மார்க்கெட் போனோம். நானே ஏரல் மீன் மார்க்கெட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தேன். நிறைய மீன் இருந்தது, ரொம்ப பெருசாக இல்லைனாலும் ஓரளவு இருந்தது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. அம்மா வந்து புள்ளி வாவல் மீன் வந்து வாங்கினாங்க. அது வாங்கிட்டு குழம்பு வச்சு ஃப்ரை பண்ணியிருந்தோம். வீடியோ வந்து டீட்டெயிலாக இருக்காது, ஆனால் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஊரில் நம்ம சமைச்சி சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட் இல்லையா? ரொம்ப ஜாலியாக ரொம்ப நல்லா இருந்தது. 3 நாள் வந்து பத்தவே இல்லை. கண்டிப்பாக 3 நிமிஷம் மாதிரி ஓடி போயிடுச்சு. எல்லாம் சும்மா சொல்லுவாங்க அப்படின்ற, உண்மையாகவே நான் சொல்கிறேன். 3 நாள் வந்து 3 நிமிஷம் மாதிரி எனக்கு ஓடி போயிடுச்சு. பத்தவே இல்லை 3 நாள். நீங்கள் வாங்க, இந்த வீடியோவில் சிம்பிளாக குட்டியாக ஒரு மீன் சமையல் இருக்கும், ஆனால் டீட்டெயிலாக இருக்காது, ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மீன் குழம்பு மட்டும் இல்லை, மட்டன் தண்ணி குழம்பு வச்சாங்க. சூப்பராக கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. மட்டன் தண்ணி குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் சிக்கன் 65 நான் அந்த Thank you.
பனங்கிழங்கு அறுக்க போகிறாங்க. அதை நம்ம இப்போ வீடியோ எடுக்கலாம், எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். எனக்கு கிராமத்து வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும். அங்கே மாடு, கன்றுக்குட்டி, கழுதை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருந்தேன். பனங்கிழங்கெல்லாம் அவிச்சு சாப்பிட்டுக்கிட்டு, நல்லா குக்கர்லலாம் வேக வைக்காமல் அப்படியே அம்மா சமைச்சி தர சாப்பிட்டுக்கிட்டு, ரொம்ப ஜாலியாக நான்வெஜ் எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு, சும்மா தண்ணி ஊற்றி ஒரு பருப்பு வேக வச்சா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி கிராமத்தில் வாழ பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. அடுத்த ஊர் வீடியோவும் வரும்ப்பா. பாய்.